இப்போ வந்து நம்ம ஸ்வீப்பில் இந்த லைனில் வித் ரெஃபரன்ஸ் கவ் இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்சில் இந்த பிளைன் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு டயாமீட்டர் வந்து 100 mm. இப்போ வந்து இதை ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒர்க் பெஞ்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன். வந்து ஒரு பிளைன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேரலாக ஒரு 150 mm கொடுத்துடலாம். ஓகே, வந்து இந்த பிளைனில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்வீப் போயிடலாம். ஸ்வீப்பில் லைனில் வித் ரெஃபரன்ஸ் கவ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கைட் 1, இதுதான் கைடு. இதை வந்து ரெஃபரன்ஸ் கவ். இதை வந்து லென்த்து. நம்ம ரெண்டு சைடும் என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். இங்கே வந்து நான் 149 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கைட் கவ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெஃபரன்ஸ் கவ் வந்து லைனாக ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது கவ் தான், பட் இங்கே எண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ளாட்டாக லைனாக அப்படியே அந்த லைன் இந்த ரெஃபரன்ஸ் கவ் வந்து லைனாக இருக்கிறதுனால அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எண்ட் இங்கேருந்து வரும்போது அப்படியே லைனாக ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து அதே மாதிரி வந்து லைனாக ஃபார்ம் ஆகும். ஸோ சேவ் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரெஃபரன்ஸ் கவ் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஓவராலாக. இப்போ வந்து இதை சேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட் ஓகே. இப்போது இந்த லைனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ளைன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கர்வாக ட்ரா பண்ணிடுறேன். ஸ்ப்ளைன் எடுத்துகிட்டு இப்போ அப்டேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கர்வாக இருக்குது. இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கைடு வந்து ரெஃபரன்ஸ் கர்வ் வந்து ஸ்ப்ளைனாக மாற்றினால இந்த மாதிரி. ஸோ ஃபினிஷிங் வந்து பாருங்கள், இந்த எண்ட் சர்ஃபேஸ் இந்த மாதிரி. இங்கே வந்து இந்த ரெஃபரன்ஸ் கர்வ் எப்படி இருக்கோ ஜஸ்ட் அது ரிலேட்டடாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட் இந்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஓகே. இப்போ மறுபடியும் நம்ம ஷேப் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ லைன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக வரும். நம்ம வந்து கர்வாக இருந்துச்சுன்னா அதை கர்வ் பேஸ் பண்ணி வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். இப்போ வந்து நான் பேராபோலோ எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஆக்சிஸ் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஒர்க் பண்ணி எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ அப்டேட். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்காக இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த எலிப்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலிப்டிக்கலாக வந்து இங்கே ஃபினிஷிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வித் ரெஃபரன்ஸ் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து லிமிட்டோ இங்கேயும் வேல்யூ கொடுக்கலாம். லிமிட் இந்த சைடும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதே மாதிரி வந்து ஒரு கைட் கர்வ் ட்ரா பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ லிமிட்டோ நான் வேல்யூ கொடுக்குறேன் 25. ஸோ இங்கே 25 கிரியேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஓகே. இப்போ லிமிட் டூவில் நம்ம ஒரு பிளைன் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே 150. ஸோ நான் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த பிளைன் போயிடுறேன். ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட் ப்ரொஃபைல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் கஸ்டமைஸ்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ லிமிட் டூவில் அந்த 149 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஷேப் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே இங்கே ஃபினிஷிங் ஆகிருக்கு. ஸோ இப்போ தெரியுதுங்களா இந்த லைன் திஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இதோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பர்ஃபெக்ட்லி மேட்ச். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே மிடில் வந்து நம்ம ஒரு கைட் கர்வ் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து லென்த் 1 2ல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து வித் ரெஃபரன்ஸ் கர்வ் ஆப்ஷன்.